பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோபு, அதில் 42ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் காரியங்களில் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்று தேவன் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள், உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வைத்திருக்கிற திறந்த வாசல்கள் ஒன்றும் தடைபடாது என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். தேவன் வாக்கு கொடுத்தான்னா அது எப்படி இருக்கும்னு நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எல்லாமே தேவனை நம்புகிற விசுவாசிகள் தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அப்போ இதில் 2 காரியங்கள் யோபு மூலமாக தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ அல்ஃபா முதல் ஒமேகா வரை அப்படின்னு படிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவன் தான். சகலத்தையும் அவர் மூலமாக தான் நடக்க முடியும். நம்ம மூச்சு விடுகிற ஒவ்வொரு மூச்சு காற்றும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு. நம்ம உயிரோடு இருப்பது, ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருப்பது மரணத்தின் ஒரு ஒத்திகை அப்படின்னு யூதர்கள் சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம மரணத்தின் ஒத்திகை தான் நம்ம டெய்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயிர் கொடுப்பது, ஒவ்வொரு நாளும் நன்மையான காரியங்கள் செய்வது, சகலம் தேவரீர் செய்ய நினைக்கிறது காரியங்கள். ஆனால் தான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லா காரியம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன போராட்டங்களோ அதை உடை தெரிய வல்லவர். உங்களுக்கு எதிராக அநேக தடைகளை போடுறாங்களா அதை உடை தெரிய வல்லவர். சகல காரியங்களும் தேவன் இல்லாமல் நடக்காது. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறாரா? அதை நம்ம உணர வேண்டும். அதை உணர்த்துன்னு வச்சுக்கிங்களேன், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய சிட்டைக்குள்ள அவரோட நிழல் கீழே வந்துட்டீங்கன்னா யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடும். நம்மளே போராடி அடிச்சு மல்லுக்கடி சண்டை போட்டு தோத்து கடைசியில் தேவனை என்னால் ஒன்றும் முடியலாண்டவரே அப்படின்னு கடைசியில் முடிக்கும். ஆனால் கர்த்தர் என்ன கேட்குறாரு, ஏன்டவா நான் பார்த்துக்கிறேன், யுத்தம் என்னுடையது, உன்னுடையதில் என்னுடையதுன்னு கர்த்தர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணர வேண்டும். நம்ம அதான் பாருங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் என்ன? உங்களை போராட்டத்தில் கஷ்டப்படுத்துவது, உங்களை துன்பப்படுத்துவது, உங்கள் நோயை பட்டியல் படுத்த வைக்கிறது, உங்களை கடனில் தள்ளுறது, உங்களை பாலம் மொழியில் எடுத்து வைப்பது, இதான் தேவன் செய்கிற காரியங்கள் கிடையாது. தேவன் உங்களை இதுக்கு மேலே உயர்வு கொண்டு போக போகிறாரு. அந்த காரியங்கள் தடைபடாது. அதுக்கு தடை யாருமா? நம்ம தான் தடை, தேவன் தடை கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு எதிராக நிறைய பேர் செயல்பட்டு அதில் அவங்க வெற்றியை கண்டுடலாம், அதெல்லாம் தற்காலிகமான காரியங்கள். அவங்ககிட்ட இல்லாத மன சந்தோஷம், சமாதானம் உங்ககிட்ட இருக்கும். அதை நீங்கள் அனுபவிப்பீங்க, அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அவங்களை ஏமாத்துறவங்களால் அதை அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிராக வந்தவங்களால் அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. பாரு, நான் என்ன பண்ணாலும் அவன் ஜாலியாக இருக்கான் பாரு, என்ன இது பண்ணாலும் அவன் பாட்டுக்கு இருக்கான் பாரு அப்படின்னு உங்களை பார்த்து இன்னும் 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 அவங்க எரிசலுக்குள்ளே போவாங்க. தேவனை விட்டு விலகி 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 இருப்பாங்க. அப்போ கர்த்தரால் எந்த ஒரு காரியமும் தடைபடாது. ஒரு காரியம் தடையாகுது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு நல்லாவே தெரியும். யோபு கூட இன்னைக்கு தேவன் நம்மளை சோதிக்க போறாரா? கிடையாது. யோபு கூட நம்ம சோதனைகளை போக மாட்டோம். நம்ம யோபோட சோதனை போராட்டங்கள் நம்ம கிடையாது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம இன்னும் போராடி கொண்டு இருக்கோமா? நம்ம அதை ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் நம்மளை அளிக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த நல்ல காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்று கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமானபடி நடந்து உங்கள் சித்தத்தை அறிந்து கொண்டு நடந்து அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நல்ல காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உண்மை உறுதியாக கற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த +2 10th எக்ஸாம் முடிய போகிறதற்கு தருணத்துக்கு வந்திருக்கிறாண்டவரே. அந்த எழுதிய பிள்ளைகளை, எழுதக்கூடிய பிள்ளைகளை அனைவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அரவணைத்து கொடுங்கப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.